நீங்க ஒரு இடத்துல உங்களோட தரவுகளை கொடுக்கும் பொழுது அந்த வலைத்தளம் உண்மையானதா அல்லது போலியானதா என்று கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சில பேசிக்கான டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். உதாரணமாக நீங்க இப்போ ஒரு வலைத்தளத்துக்குள்ள போயிட்டு அதுல வந்து இவ்வளவு பெரிய ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க இதுல பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அந்த பேமெண்ட் கேட்வேன்னு இன்னொரு பேஜுக்கு உங்களை கொண்டு செல்லும். அடுத்த ஒரு பேஜ் ஒரு டேப்பை நீங்க கண்டிப்பா ஓபன் பண்ணும். அந்த நேரத்துல நீங்க அதுல பார்க்க வேணும் உண்மையாகவே இது குறிப்பிட்ட ஒரு வங்கியின் அந்த பேமெண்ட் கேட்வேயா என்று பார்க்க வேணும். அது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேல பாருங்க HTTPS இருக்கும், பக்கத்துல ஒரு பூட்டு மார்க் இருக்கும். அந்த பேஜை நீங்க டேப்பை நீங்க ஓபன் பண்ண பொழுது அப்படி பூட்டு மார்க் இருந்தா நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க அந்த செக்யூரிட்டி ஆடிட் செய்யப்பட்டுள்ளதான. அதிக அளவிலான இலங்கையில் இருக்கிற இணையதளங்களுக்கு வந்து எங்களோட நிறுவனம் தான் செக்யூரிட்டி சர்டிபிகேட் வழங்குறது. சிலதுகள் வந்து அப்படி வழங்கி இருந்தாலும் காலாவதியான தேதியை பார்க்க வேணும், எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கணும். நீங்க அந்த பூட்டு மார்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதுல நீங்க பாருங்க காலாவதியான திகதி வந்து இப்ப பூட்டு மார்க் இருக்குது, சர்டிபிகேட்டும் இருக்குது. காலாவதி ஆகும் திகதி வந்து 3 மாசத்துக்கு முதல்ல இருந்தா நீங்க அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு பேமெண்ட் செய்யவே கூடாது. ஈவன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தாலுமே ஏன்னா அது எக்ஸ்பயர்ட் ஆயிட்டு அப்ப அதுல இருக்கிற தரவுகள் வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்லி எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாது. ஆகையால நீங்க அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அடிச்சு சொல்லணும் இதுல வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆகையால எங்களால பேமெண்ட் பண்ண முடியாது, நாங்க டிரெக்டா காசு பே பண்றோம் அல்லது வேற ஏதாவது எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு தாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இந்த போலி வலைத்தளங்களை நீங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்ப பாருங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம்டா குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தோட பேர் மாதிரியே தான் இருக்கும். சில வேளை அதுகளில் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான், அதாவது அதுல சிம்பிள் எஸ்ல முடிஞ்சா இவங்க போலியான தளங்கள் வந்து கேபிட்டல் எஸ்ல முடிப்பாங்க. நீங்க அதுகளை ரொம்ப கவனமாக பார்க்க வேணும். அல்லது இலங்கையில தான் அந்த நிறுவனங்கள் இருந்தா உங்களுக்கு டிரெக்டா வெப்சைட்ல போயிட்டு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு நீங்க கால் பண்ணியே கேட்கலாம், உண்மையாகவே இவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்குறீங்களா, இந்த பொருள் உங்களுக்கு இப்படி கழிவுல நீங்க விற்பனை செய்றீங்களா போன்றவை நீங்களாகவே செக் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து உங்களோட பக்கம் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் வழிமுறைகள்.